மிதுன ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க. 2026 இந்த 2026 உங்களுக்கு ஒரு 75% சூப்பர். ஆனால் ஒரு 25% நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அந்த 25% நீங்கள் ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லேக் இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தெளிவாக சொல்லிடுறோம். கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பிரபலமான ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த இடம் இதை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா போதும், A to Z கிளியராக எல்லாமே சொல்லிடுவார். இதை ஃபுல்லாக நீங்கள் கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரிஷப ராசியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வீடியோலாம் ஓடிடுச்சு. சார் நீங்கள் சொன்னது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே ரொம்ப நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சு. நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியலை. தயவு செஞ்சு சொல்கிறோம், ஃபோன் அப்படி அட்டன் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். இல்லை வாட்ஸ்அப் பண்ணுவோம், ஸ்டாஃப்ஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் நிறைய கேட்டுட்ருக்கீங்க, ஃபோன் அட்டன் பண்ண முடியல. எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். திருப்பி கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஒரு சில டைமில் ஃபோன் எடுக்கல அப்படின்னா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை இருக்குது. அதனால் யாரும் கோவப்பட வேண்டாம். இந்த ராசிக்காரர்கள், அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் ஒரு 75% சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்தெந்த விஷயத்தில் சூப்பர் அப்படின்னா, தசாபுத்திகள் சரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு 3 கிரையம் பண்ணுற அளவுக்கு பணம் வரவு இருக்குது. 2026 3 கிரையம் பண்ணலாம் மிதுன ராசிக்காரர். அதே போல் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் வெஹிக்கலாக இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களுக்கு அமைப்பு இருக்குது. உங்கள் பேர்லேயே வாங்கலாம், அந்தளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க லோன் போட்டு கூட வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்டம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 2026 கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே வீடு கட்டி முடித்து நீங்கள் பால் பொங்கல் வச்சிடலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு கட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படியே உங்களுக்கு ஆரம்பம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கடன் ஒன்று வாங்கியதை அதை கட்டி பிடிங்க. ரொம்ப நாள் கனவு சார், ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யோசனைக்கான பதில்களாக வரக்கூடிய நாட்கள் அமையுது. அதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க, கிடைக்காமல் இருந்துச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறீங்களாம் ஒரு 3-4 ஃபெயிலியரை சந்தித்து வந்தவங்களுக்கான ஒரு தருணங்களாக அமையுது. ஃபெயிலியரை சந்தித்து சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணவங்களுக்கு சக்ஸஸ்க்கான தருணமாக அமையுது. அதே போல் ரொம்ப நாட்களாக உடல் ரீதியான விஷயங்களில் உபாதைகளை சந்தித்தவர்கள், என்னமோ பண்ணு சார், என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இனிமேல் கிளியர் ஆகும். தலைக்கிட்ட வலிக்குது, கால் நரம்பு வலிக்குது, கால் முட்டி வலிக்குது, என்னன்னு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் ஒரு பிரச்சனையில் கிளம்புங்கிறான். இந்த ஆள் பைத்தியம் மாதிரி இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான்னு வீட்டில் திட்டுறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் சரியாயிடும். இதற்கு மேல் உடல் ஆரோக்கியம் கட்டாயம் இருக்கும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு இப்படி இருந்துதான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தலை வலிச்சுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததா, இல்லை வேறு விஷயங்கள் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததா, அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே சந்தித்த நீங்கள் இனி இன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுதுங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட அரசர்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஆட்டி வைப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறான். அந்த மீதி 25% சொன்னோம்ல, 175% நல்லா இருக்குது, ஒரு 25% கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த 25%ல் உங்களை ஆட்டி வைப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறான். உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேயோ அல்லது உங்களுடைய தொழில் வட்டாரத்துலேயோ உங்களோட வேலை செய்கிறவனோ ரொம்ப நாளாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தனே உங்களோட 2026லேயும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறான். அதாவது 3வது நபர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலோ அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு அவன் பேசுகிறான், யாரோ ஒருத்தனோட தூண்டுதலில் அவன் பண்ணுறான். அந்த ஆள் சொல்லி தான் டீம் மேனேஜர் அப்படி பேசினார், இந்த ஆள் சொல்லி தான் அவங்களுக்கான ப்ரமோஷனில் பேச்சுவார்த்தையில் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு காதுக்கு வந்து போகும். 2026லேயும் அந்த சத்தம் உங்களோட காது கேட்குறதான வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்குன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும். சரி, 3வது நபரால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அப்படி இருந்தது அப்படின்னா 2026ல் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு லைட்டாக தொடர்றதான் செய்யுதுங்க. அதில் இருந்தும் விலகுவதற்கு ஒரு வழி இருக்குது. அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துடைய கட்ட அமைப்பை பொறுத்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 3வது நம்பர்னு சொல்கிறது யாராக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். தொழிலில் உங்களுடைய இருக்கிறவனா, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட வேலை செய்பவனா, வேலைக்கு ஆள் வைத்தவனா, குடும்ப ரீதியான நட்பு வட்டாரங்களில் இருக்கிறவனா, வீடு பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்கிறவங்க, வீடு இருக்கிறவங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரரா, இல்லை எதிர் வீட்டுக்காரரா, மேல் வீட்டுக்காரரா, கீழ் வீட்டுக்காரரா, இந்த மாதிரி நிறைய
அதில் யாருன்னு உங்களுக்கே தெரியும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு அப்படி ஒரு காலகட்டங்கள் இருக்குது. மீதி எல்லாமே நல்லா இருக்குது. மன ரீதியான சில விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மன ரீதியான விஷயங்களும் டிஸ்டர்பன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும்னா மன ரீதியான விஷயங்களும் சந்தோஷமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இனிமேல் மன ரீதியான விஷயங்கள் சந்தோஷமாக தான் அமையும். ஸோ இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு டைம் ஜாதகத்தை கிளியராக பார்த்துருங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுக்கு அந்த வீடியோ ஜாதகத்தை பாரு என்னத்துக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் இருப்பான் இந்தியாவில் மட்டும். இவனுக்கு இது நடக்குது அப்படிங்கிறத அவனோட ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் கிளியராக சொல்ல முடியும். இந்த ராசிக்காரனுக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். 100% நல்லது நடக்குது, 25% ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது, ஒன்றும் பெரிய லேக்லாம் கிடையாது, அதுவும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அந்த 75% பேர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசியை வச்சு சொல்கிறோம். ரிஷபராசிக்குள்ளே லக்கினம்னு ஒன்று இருக்குது, தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. நட்சத்திரத்தின்பால் உன்னுடைய குணாதிசயம் ஒன்று வேலை செய்யும். உன் கூட இருக்கிறவனோட ஜாதகம், கூட இருக்கிறவங்களுடைய ராசிகள் உங்களை ஓரளவுக்கு சேர்ந்து செயல்பட வைக்கும். அதான் ஒருத்தங்கூட பழகு, ஏன்டா அவன் ஒரு இதை பிடிச்சோம் அவன்கிட்ட ஏன்டா சுற்றிட்டு இருக்கிறம்பாங்க. இவன் பாடுறா இவனுக்கு நல்ல நேரம்டா இவன் கூட சுற்றுறா உருட்டுரு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களோட எந்த ராசிக்காக நல்லா இருக்கானோ அவங்களோட நம்ம சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். யாருடைய டைம் நல்லா இருக்கும் அவங்க கூட சுற்றும் போது அவனோட பாசிட்டிவ் வைப் உங்களுக்கும் பிரதிபலிக்கும். அவனுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த காலத்துலேயே அதெல்லாம் சொல்லுவாங்க, திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. நாங்கள் உதாசீனமாக படுத்திருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போவும் தெளிவாக சொல்கிறோம். 5 விஷயங்கள் சூப்பர். பண ரீதியான விஷயங்கள், கல்வி ரீதியான விஷயங்கள், உடல் நலம் ரீதியான விஷயங்கள். உடல் நல ரீதியான விஷயத்துக்குலாம் சூப்பர், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வண்டி வாகனம் வாங்கலாம், கிரயம் பண்ணலாம். தொழில் ரீதியான விஷயங்கள், கிரயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கு. 3வது நபர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரின் பிரச்சனை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரின் பிரச்சனை என்னது? ஆண்களாக இருந்தால் பெண்கள் பிரச்சனையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் பிரச்சனையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. அதுவுமே உங்களை எதுவும் தப்பான இடத்துக்குலாம் கொண்டு போய் தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லாது, தப்பான விஷயத்தெல்லாம் மாட்டி விடாது. தேவையில்லாத கெட்ட பேர்கள் வேண்டாம், அவ்வளோதான். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் பக்கமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில்னு இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் செய்த பிறகும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாவிலையோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு புனிதமான கோவில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆலயம். சிவனும் சக்தியும் ஒரு சேர இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிலையை அங்கே நீங்கள் பார்க்கலாம். வெள்ளை பாசான சிவலை, வெள்ளை தசபாசான சிலையும் பார்க்க, வெள்ளை நவபாசனம் தசபாசானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய செங்குட்டு வேலவன் சிலையும் அதே போல் பாசானத்தால் செய்யப்பட்டது. 2 சிலைக்குமே முகம் இருக்காது. செங்குட்டு வேலவனுங்கிறது முருகர், அதேமாதிரி உச்சி பிள்ளையார்னு மேலே ஒரு கோயில் இருக்கும் அதே மலையிலேயே. அப்போ எப்படி சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராங்க, பிள்ளையார் மேலே உச்சி பிள்ளையாராக காட்சி கொடுக்குறாரு, செங்குட்டு வேலவனாக முருகர் காட்சி தராங்க. குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் ஒரே மலையில் இருக்காங்க. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்தலம். இவங்களை பாதுகாக்கிறதுக்கு கீழே நாகசிற்பம் 60 அடியில் இருக்குது. மலையை எப்படி குடஞ்சி செஞ்சுருப்பாங்க. இப்படி பல மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவிலாக அந்த கோவில் இருக்குது. அந்த கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில். திருமணம் நடக்காதவங்களும் திருமணம் ஆனவங்களும் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆகிடும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதீங்க, அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை. அது படிக்கட்டில் நடந்து போய்ட்டு வாங்க, அதுதான் பாயிண்ட்டு. நடக்க முடியாதீங்க பஸ்ஸில் போகலாம், மேலேயே மலைக்கு மேலேயே போய் சாமி கும்பிட்டுலாம். படிக்கட்டில் நடந்து போய்ட்டு வாங்க, அங்கே இருக்கக்கூடிய நாகசிற்பத்தை வணங்கிட்டு அதன் மேலேயே அந்த படிக்கட்டு மூலமாக நடந்து மேலே போய் இறைவனை வணங்கிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை இருக்குதுங்க. அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அருமையாக இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு நாளாவது இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதன் பிறகு ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க. ஒரு முதியவருக்காவது உடை வாங்கி கொடுங்க. ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு புடவையோ ஒரு வேஷ்டியோ பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று, இப்போலாம் குளிர்காலம், ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்கோ அல்லது உங்களுடைய முதியோர்களுக்கு யாராவது செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா, முன்னோர்களுக்கு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான தொண்டுகளை நீங்கள் செய்யுங்க. அது ரொம்ப 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 உங்களுக்கு நல்லதாக அமையும். தொழில் ரீதியான விஷயங்கள் தடங்கல்கள் ஏற்படுது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். 2 நெய் விளக்கு போட்டு தட்சிணாமூர்த்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். தொழில் ரீதியான விஷயங்கள் தடங்கள் எல்லாமே நீங்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சீக்ரெட்ஸ் விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்.
நிறைய பேருக்கு சார் இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் மட்டும் பணக்காரராக இருக்காங்க, ஏன் மற்றவங்களாம் பணக்காரராக ஆக முடியல அப்படின்னா கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம பதில்கள் சொல்ல போகிறோம். 2026 பற்றி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு வீடியோக்களும் பயங்கரமாக வரப்போகுது. ஸோ அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜ் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ